என்னடா டிஃபன் வச்சது அப்படியே இருக்கு, ஆறி போச்சு பாரு, சாப்பிடு. ஏ சட்னியா பண்ணிருக்க, கேவலமா இருக்கு. ஆமாண்டா, உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சட்னி அரைச்சிட்டு தாளிக்கிற சமயம் பார்த்து நம்ம பாரதி வந்துட்டா. அவளுக்கு இப்போ 4வது மாசம்ல, தாளிக்கிற வாசனை அவளுக்கு பிடிக்கிறது இல்ல. உடனே கொமட்டிக்கிட்டு வந்துடுது. அதான் அப்படியே விட்டுட்டேன்டா. அப்போ இதையும் அவன் தலையில கொண்டு போய் கொண்டு போ. ஐயோ கடவுளே. அத்தை சட்னி பாரதி, நீ நீ எதுக்குடா கீழே இறங்கி வந்த? வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க போட்டிருந்தேன். அது ஆயிடுச்சுன்னா மாடியில காய போடலாமேன்னு எடுத்துட்டு போலாம். ஐயோ, அதுக்கு எதுக்குடா நீ வரணும்? நான் இல்ல, நான் காய போட்டுக்கிறேன். பரவாயில்ல அத்தை, நானே எடுத்துக்கிறேன். இல்லடா இல்லடா, நான் சொல்றத கேளு. அது இன்னும் முடியல. முடிஞ்ச உடனே நானே வந்து உன்னை கூப்பிடுறேன். நீ கொஞ்சம் மேல போ, நான் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் காய போடலாம். போடா போமா. அட மாப்ள, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன மாப்ள, அங்க என்னடானா தேவி ஒரு புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கா, இங்க நீங்க ஒரு புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அது என்ன புக் மாப்ள? இதுவா, கர்ப்பிணிகளுக்கான உணவும் உணவு முறைகளும். ஆஹா, அங்க தேவி குழந்தை பிறப்பும் வளர்ப்புங்கிற புக்க பத்தி படிச்சிட்டு இருக்கா. இங்க நீங்க கர்ப்பிணிகளுக்கான உணவும் உணவு முறைகளையும் பத்தி படிச்சிட்டு இருக்கீங்க. பாத்தியா பாரதி? இத தொடர்ந்து குழந்தைகளுக்கு சூட்ட அழகான பெயர்கள்ல ஆரம்பிச்சு என்ன படிக்க வைக்கலாம், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு வரிசையா வாங்கி வச்சிருப்பாங்களோ என்னவோ. பாரதி, என்னத்த? மத்த துணியெல்லாம் நீ காய போட்டு வந்துரு. அவ மேல வந்தாலும் வந்துருவா. வரட்டும் விடுங்களா அத்த, மதன் இங்க தானே இருக்காரு. ஐயோ இல்ல பாரதி, அவ மேல வரக்கூடாது. கொஞ்சம் நீயே காய போட்டுற. இல்ல, அது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு எதுக்கு மாடிப்படியெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. நான் படியேறி தான் வந்தேன், அப்ப எதுவும் சொல்லவே இல்லையே. என்னமோ இவங்க நேத்தில இருந்து என் விஷயத்திலயும் தேவி விஷயத்திலயும் சரியாவே இல்ல. வெளிப்படையா ஏதோ சொல்ல முடியாம ரொம்ப சொதப்புறாங்க. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? என்னன்னு தெரியலையே. தேவிச்சலா கூப்பிட்டியாடா? மதன் எங்கன்னு தெரியுமா? ஐயோ, பால் அடுப்புல வச்சேன், மறந்துட்டேன் பாரு. சித்தி பதிலே கொடுக்காம போறாங்க. லூஸ் மென்டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, எப்படிலாம் நடிக்க வேண்டியது இருக்கு. மாடியில மாப்பிள்ள இருக்கிறத சொன்னா கண்டிப்பா தேவி மேல போயிடுவா. பாரதி கீழே வர வரைக்கும் எப்படியாவது இவளை சமாளிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தாலியை மறைச்சுக்கிட்டு 6 மாசம் எங்க வீட்லயே வாழ்ந்திருக்கா சார். எங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு சகஜமா அவ நடமாடிக்கிட்டு இருந்திருக்கா சார். அப்போ எங்க அம்மா ஒரு நாள் கல்யாண ஏற்பாடெல்லாம் தீவிரமா பண்ண ஆரம்பிச்ச உடனே அவ புருஷனோட ஓடி போயிட்டா சார். ஆனா ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு அதை மறைச்சு கூடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போனது பெரிய நம்பிக்கை துரோகமா எங்க அம்மா நினைக்கிறாங்க. கதிரோட அம்மாவை பத்தி சொல்றேன். அவனுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி அந்த அம்மாவுக்கு அப்பதான் சொல்லல, அதுக்கப்புறமா சொல்லிருக்கலாம். இல்ல, இப்ப அந்த அம்மாவோட மருமக தேவி கன்சீவ் ஆயிட்டா. இப்போ கூட சொல்லலைன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு.
அது தெரிய வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சாரி சாரி மதன், தெரியாம. பரவாயில்ல, தெரியாம தான் நடந்துச்சு. அதுக்கு எதுக்கு இத்தனை சாரி? ஏன் மதன், நீங்க எப்போ தெரியாம பண்ண விஷயத்துக்கு சாரி கேட்க போறீங்க? என்ன என்ன சொல்ல வர பாரதி? ஐயோ, நீங்க பதறாதீங்க. டைரக்டர் கிட்ட சும்மா ஒரு எஃபெக்ட்காக இப்படி ஆரம்பிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ பாரதி ப்ளீஸ், நீ இப்படிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு அப்படியே அடி வயிறெல்லாம் கலங்குது. நீ இப்படி பேசுனீங்கன்னா அது என்னமோ ஏதோன்னா எனக்கு நினைக்க தோணுது. சரி சொல்லு, அது என்ன நான் தெரியாம பண்ண விஷயம்? யாருக்கு தெரியாம நான் பண்ண விஷயம்? யார்கிட்ட போய் நான் சாரி கேட்கணும்? ஏன்னா எனக்கு தெரியும், காரணம் இல்லாம நீ இப்படி சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். என்ன மதன், நீங்க தேவியை கல்யாணம் பண்ணத, அவ இப்ப கன்சீவ் ஆயிருக்கிறத, இது எதையுமே நீங்க இன்னும் உங்க அம்மா கிட்ட சொல்லலையே. கல்யாணமாவது அவசரத்துல ஆச்சுன்னு அது இதுன்னு 1000 காரணம் சொல்லி சமாளிக்கலாம். ஆனா கன்சீவ் ஆன வரைக்கும் காலம் போனதுக்கு அப்புறம் தள்ளி போடுறது நல்லது இல்ல. மாமாவும் ஆபீஸ்ல இத பத்தி என்கிட்ட பேசினாரு. அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நாளைக்கு சம்பந்தியா அவரும் பதில் சொல்லணும்ல. அதுவும் பொண்ணு பெத்தவங்க இந்த பிரச்சனையில ஸ்டேட்டஸ வச்செல்லாம் முட்டு கொடுக்க முடியாத. இதுக்கு மேல இப்பதான் சொல்லணும்னு நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஐயோ பாரதி, எதுக்கு நான் இப்போ யோசிக்கவே பயப்படுற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி எதுக்கு என் அடி வயிற கலங்க வைக்கிற? எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும் மதன். இல்ல பாரதி, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன், அப்பா கூட இல்ல. எங்க அம்மாவுக்கு இந்த உலகமே நான் தான். தனக்கு தெரியாம தன்னுடைய மகன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் திடுதிப்புன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா அவங்க தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல தப்பு முழுக்க முழுக்க என் மேலதான். பாரதி, நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை. எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அப்போ நான் +2 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்கூல்ல என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்துருச்சு. அதை நான் படிச்சு பார்த்தேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நேரம் அந்த லெட்டரை கொண்டு போய் எங்க அம்மா கையில கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக செய்யல. அம்மா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா அந்த லெட்டரை படிச்சு பார்த்தாங்க. என்ன பார்த்து, நீ இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காத, நீ எப்பவும் ஸ்கூலுக்கு போற மாதிரி போய் உன் படிப்பு பார்த்துக்கோ, இனிமே அந்த பொண்ணு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னாங்க. அடுத்த நாள் நானும் ஸ்கூலுக்கு போனேன். அந்த பொண்ணு என்னை பார்த்துச்சு. சாரிண்ணா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கி சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, எங்க அம்மா அந்த பொண்ணை போய் தனியா பார்த்து இந்த வயசுல இதெல்லாம் தப்புமா அப்படின்னு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். இது எதுக்காக இப்ப நான் சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததையே எங்க அம்மா கிட்ட மறைக்காதன்னா, இப்போ கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய மிஸ்டேக். இப்ப நான் இதை திடீர்னு அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க? பாவம், வயசானவங்க. இந்த ஷாக்க அவங்களால தாங்க முடியுமா எனக்கு தெரியல. அந்த பயத்தினாலதான் இதை சொல்லாம தள்ளி போட்டுட்டே இருக்கேன்.
தப்பு மதன். இதுக்கு மேலேயும் தள்ளி போடுறது தப்புன்னு எனக்கு தோணுது. பாரதி, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறதுக்காக தான் நீங்க வந்தியா? தேவி, என்ன தேவி இப்படி பேசுற? லேட் பண்ணா இதுல உன் பேரும் தான் கெட்டு போகும். என் பேர் கெடுமா கெடாதாங்கிறத பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சந்தோஷ் கீழே வந்துட்டான். அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத பத்தி கவலைப்பட்டா மட்டும் போதும். தேவிமா, நீ எதுக்குடா இங்க வந்த? ஏன் வரக்கூடாது? அது இல்ல, நீ முழுகாம இருக்கல, இந்த நேரத்துல படிக்கட்டு ஏறி வரக்கூடாது, அதான் சொன்னேன். நீ கீழே போய். ஓ, அப்ப இவ யாரு? ஐயோ, என்னடா நீ கொஞ்சம் கீழே. சும்மா சித்தி, உன் போக்கே சரியில்லை. நீ மேல வந்துட்டு தானே கீழே வந்த. மதன் எங்க நான் கேட்டேனா இல்லையா? இங்கதான் மேல இருக்காருன்னு சொல்ல வேண்டியதானே. அவளை இங்க பேச விட்டுட்டு கால் காக்குறதா நீ கீழே என்ன வந்தியா? தேவி, நீ பெரியவங்கள மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி இல்ல தேவி, நீ வந்து அத்தை, வாங்க நம்ம கீழே போலாம். வாடா. என்னம்மா என்ன நீங்க எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் அவகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு? ஏற்கனவே இந்த வீட்ல இருக்கிறவங்க அவளை தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க வேற. இல்லம்மா, அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. நல்லதோ கெட்டதோ அது பாரதி சொன்னா எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே எங்க அப்பா தேவையில்லாம அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. சரி, இல்ல சித்தி வேற செல்லம் கொடுக்குறாங்க. இல்ல நீங்க வேற இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவ தலை மேல உட்கார்ந்து ஆடுவா. ஐயோ, பாத்து பாத்து கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க பொறுமையா இருக்கணும்னு புத்தகத்துல போட்டிருக்காங்க. நீ இப்படி ஆமா, கோவத்துல இல்லாத திங்கு பொறுமை. திங்குன்னு குதிச்சின்னா என் குழந்தை கோவக்காரனாவோ இல்ல கோவக்காரியாவோ தான் பிறக்கும். சிரிய, அழகா இருக்கு, சிரிச்சா இன்னும் லட்சணமா இருப்ப. சரி 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 அட நல்லா சரி ஓகே நல்லாதான் சிரிய. சரி. இல்ல அத்தை, மாமா தான் ஆபீஸ்ல மதன் கிட்ட இத பத்தி பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன அத்தை தப்பு இருக்கு? அட அது இல்லடா, உன்னதான் தேவி முன்னாடி நின்னு பேசாதன்னு சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்கு எதிரில போய் நின்னு பேசிட்டு இருக்க? என்னத்த சொல்றீங்க? நீங்க எப்போ என்கிட்ட தேவி மூஞ்சில முழிக்க வேண்டாம்னு சொன்னீங்க? ஏன் எதிரெதிர நின்னு பேசுறீங்கன்னா முதுகுக்கு பின்னால நின்னா பேச முடியும்? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் பேசணும். என்ன பேசுறீங்க அத்தை? ஆமா, நான் பேசிருக்க கூடாது. பேசாம உங்க அம்மா விட்டே பேச வச்சிருக்கணும். அதான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா விட்ட பேச வச்சிருக்கணுமா? ஐயோ பாரதி, ப்ளீஸ் பாரதி, என் வாய கிளறி எதையோ சொல்ல வச்சிராத. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். என்ன? சந்தோஷ் வந்தானே, அவனுக்கு காஃபி போடலான்னு போனேன். அதுக்குள்ள அந்த தேவி மாடிப்படி ஏறி போயிட்டா. ஐயோ, இன்னும் எத்தனையோ மாசம் இருக்கு. நான் இந்த 2 நாளைக்கே இந்த பாடுபடுறேன். என்ன பண்ண போறேனோ தெரியல. ஏன் அங்க நின்னுட்டீங்க? வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சமந்தி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இத வந்துடுறேன். சமந்தி, இந்தாங்க காஃபி. சம்மந்தி, உங்க முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓ, பாரதியை பார்க்கணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி அவளை வர சொல்றேன். சம்பந்தி, வேணாம் சம்பந்தியம்மா, அவளை தொந்தரவு பண்ண வேணாம். நான் வந்தது எதுக்குன்னா, சொல்லுங்க சம்பந்தி. இல்ல சம்பந்தியம்மா, என் வீட்டுக்காரி வந்து பேசினால, 2 புள்ளத்தாச்சி பொண்ணுங்க ஒரே வீட்டுல இருக்க கூடாது, ஒருத்தர் பார்த்து கூடாதுன்னு. அதனால பாரதிய சம்பந்தி அம்மா சொன்னாங்க.
இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதும் நான் உஷாராயிட்டேன். 2 பேரையும் பாத்துக்கவே விடலையே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே விட்டுட முடியுமா? அவங்க ஏன் பொண்ணுங்களாச்சே. நான் சமாளிச்சுக்கிறேன் சம்பந்தி. எத்தனை நாளைக்கு சம்பந்தி அம்மா அது முடியும்? தேவி பாரதி 2 பேருமே நம்ம பிள்ளைங்க தான். 2 பேர்ல யாருக்கு இழப்பு வந்தாலும் நமக்கு தானே நஷ்டம். நான் இருக்கேன் சம்பந்தி. நான் அப்படி விட்டுருவேனா? நீங்க பாத்துக்குவீங்க. எங்களை விட பாரதிய நீங்க தான் நல்லா பாத்துக்குவீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அதை கேட்டதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. மனசு கிடந்து அடிச்சுக்குது சம்பந்தி. பாரதி எங்க வீட்டுல இருந்தப்போ அவளுக்கும் மாலதிக்கும் நடந்த பிரச்சனை பாரதி நிச்சயம் உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஒருவேளை அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் பாரதி அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சம்பந்தி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே சம்பந்தி. நீங்க பாரதிய பத்தி கவலையே படாதீங்க. தேவி பாரதி 2 பேருமே எனக்கு செல்லம் தான். அவங்க 2 பேரும் நல்லபடியா குழந்தை பெத்து எடுக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி. சந்தோஷமா. சரிங்க சம்பந்தி, நீங்க பாத்துக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. நீங்க பாத்துப்பீங்க, நல்லபடியாவே பாத்துக்குவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க சம்பந்தி. அக்கா, சம்மந்தி அம்மா சொன்னது கேட்டதுல இருந்து எனக்கும் பயமா தான் இருக்கு. எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. பாரதியை அனுப்பி வைக்கவும் எனக்கு மனசு வரல. தேவியை என் பக்கத்துல வச்சுக்கிட்டு பாரதியை மட்டும் எப்படிக்கா அனுப்ப முடியும்? எனக்கு 2 பேருமே ஒண்ணு தானே. நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆனா நீங்க தான் துணையா இருந்து என்னை காப்பாத்தணும். பாரதி, ஆ மேக் இட் சூன்ஸ் கெட்டிங் லேட். ஒரு 2 மினிட்ஸ் சந்தோஷ். எவ்வளவு நேரம்? வரேன். வந்துட்டியா? ஆ வரேன். பாரதி, என்னாச்சு? பாரதி, 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 பாரதி. கடவுளே, என்னது இப்படி ஒரு மோசமான கனவு வந்திருக்கு? விடிய காலைல காண்ற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே. ஐயோ, பாரதிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? ஆஹா.
நீங்க தான் தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கெட்ட கனவு எனக்கு வரணுமா? மக வேற மருமக வேறன்னு நான் நினைக்கல. தேவியும் பாரதியும் 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். நான் அத்தை கூட தான் இருப்பேன். அத்தை தான் எனக்கு பிரசவம் பார்க்கணும்னு பெத்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ பாரதி. கோவப்பட்டாலும் அடம் பிடிச்சாலும் எது வேணும்னாலும் என்னையே சுத்தி சுத்தி வரவ தேவி. 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாதுன்னா நான் என்னக்கா பண்ண முடியும்? 2 பேர்ல நான் யாருக்கா வீட்டை விட்டு அனுப்புவேன்? அக்கா, அவங்க 2 பேரும் உனக்கும் எனக்கும் குழந்தைங்க தான். நீங்க தான் சாமியா இருந்து அவங்களுக்கும் அவங்க வயத்துல இருக்க குழந்தைங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம சுகப்பிரசவமா நடத்தி கொடுக்கணும். Gari sani gari ga sari sani da ba magari sangara zingara sangara zingara da tajatu tom 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 tajatu tom 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 tajatu tom 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 tajatu tom tom